மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாயூதி கூட்டணிக்கும், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகாவிகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவுகிறது. மகாயூதி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 149 தொகுதிகளிலும், ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா பிரிவு 81 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. அஜித் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் 59 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. மகாவிகாஸ் அகாடியில் காங்கிரஸ் கட்சி 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா 95 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் 86 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. மொத்தம் களத்தில் உள்ள 4000 வேட்பாளர்களில் 2000 வேட்பாளர்கள் சுயேச்சைகள். ஒரே கட்டமாக நடக்கும் தேர்தல் என்பதால் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி நிறைவடைந்தது. எஞ்சிய 38 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா, பாஜகவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அமர்குமார் பௌரி உள்ளிட்ட 528 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 1,23,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர்.